ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே 2 ஈஸியான இன்ஸ்டன்ட் டெசர்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரெண்டுத்துக்குமே ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று ப்ரெட்டு, இன்னொன்று கண்டென்ஸ் மில்க்கு. டேஸ்ட்டும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் இது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம். ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சைடில் உள்ள க்ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கண்டென்ஸ் மில்க் வந்து காய்ச்சின பால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டர் வந்து தேவையான அளவு. வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் பவுலில் பாலை ஊற்றிட்டு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் பட்டர் லைட்டாக விட்டு அதில் வந்து நம்ம அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ப்ரெட்டில் சைடில் உள்ள அந்த க்ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ப்ரெட்டுக்கும் 30 செகண்ட்ஸ் நீங்கள் மாற்றுறதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக 30 செகண்ட்ஸில் இது பண்ணால் கரெக்டாக வரும். இந்த மாதிரி மிக்சருக்கு எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் கார்னிஷிங் பண்ணுறேன். கார்னிஷிங்க்கு நான் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளம்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்டும் பாதாம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனியை வந்து மேலே லைட்டாக ட்ரிசில் பண்ணேன். ஸோ அது ஆப்ஷனல் தான். ஹனி வேண்டான்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி